நிறைய பேப்பர்ல படிப்போம் தெரியுங்களா, ஃபோர்ப்ஸ் லிஸ்ட் வரும், இவன் 1,00,000 கோடி வச்சிருக்கான், 20,000 கோடி வச்சிருக்கான், 30,000 கோடி. இவங்கெல்லாம் என்னதான் பண்ணுனாங்க? ஐ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் இஸ் தேர் எனி பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது நான் முடிவு பண்ண அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்த ஒரே விஷயத்த பண்ணவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் எல்லாமே ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறா. இங்க எப்படி ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு பிரெக்னென்ட் ஆனா எவ்வளவு டென்ஷன் ஆவாங்களோ அதே டென்ஷன் அமெரிக்காவிலையும் அந்த வீட்டில் நடக்குது. சரி, இந்த பேபியை அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டே அன்னைக்கு அந்த பொண்ணு சொல்றா, உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த பேபியை நான் தான் வளர்த்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அபார்ட் பண்ணல, யாருக்காவது வந்து தத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த பேபியை கொடுக்குறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் காலேஜ் போறாங்க. காலேஜ் போயிட்டு டிராப் அவுட் ஆகிறான். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மொபைல் போன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய சைஸ் போனா இருக்கும். அதுல வந்து எல்லா பட்டன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. பார்த்துட்டு அவருக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது, இந்த கீபோர்டை வந்து ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றோம். டயல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். பேசுற டைம் தான் அதிகம். 2% தான் நம்ம கீபோர்டை யூஸ் பண்றோம். ஆனா 98% இது சும்மாவே அது ஆக்குபை பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு பதிலா நான் நினைச்சா அந்த கீபோர்டு வரணும், வேண்டானா அது போயிடணும். கோல் ஸ்கிரீன் என் கண்ணுக்கு வந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு மிக ஒரு சின்ன ஐடியா. இமிடியேட்டா ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு, டீமை போடுறாரு. இங்க பாருங்க, நான் நினைச்சா கீபோர்டு வரணும், இல்லாட்டி போயிடணும். அவரு போக வைக்கல, டீமை தான் கூப்பிட்டாரு, என்ஜினியரை தான் கூப்பிட்டாரு. அப்படின்னு ஆரம்பிச்ச டச் ஸ்கிரீன் ஸ்டீவ் ஜாப்ஸ் 300 லட்சம் கோடிகளை உருவாக்கி இருக்கிறார். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.